அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் வைகாசி மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, வளர்பிறை 30/5/2023, தசமி திதி பிற்பகல் 1:08 வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி. சமநோக்குள்ள அஸ்தம் நட்சத்திரம் இன்று முழுவதும் உள்ளது. சித்த யோகமாக இருக்கிறது. நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: ரிஷப லக்னம், லக்னத்திலேயே சூரியன், மிதுனத்தில் சுக்கிரன், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் சந்திரன், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி பகவான், மேஷத்தில் குரு பகவானுடன் புதன் ராகு. இன்று என்ன செய்யலாம்? அதிகாரிகளை சந்திக்க, விவாதங்களில் கலந்து கொள்ள, வழக்குகள் பேசி முடிக்க, கடன் தீர்க்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, அன்பை அள்ளித்தருபவர்களின் இதயத்தில் ஒருபோதும் சுயநலம் இருக்காது. அவர்கள் தெய்வத்தை தேடி போக வேண்டிய அவசியமில்லை. அவர்களையே தெய்வம் தேடி வந்து காட்சி தரும். ஆமாங்க, அப்படிப்பட்ட அன்புக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. அன்புக்கு அடிமையாக இருக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. தெரிஞ்ச முகமோ தெரியாத முகமோ திடீர்னு அறிமுகமாகிறவங்களாக இருந்தாலும் உடனடியாக அவங்க மேலே அன்பு காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் அமோகமாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய, சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் தன்னுடைய நட்சத்திரத்திலேயே இன்னைக்கு பயணம் செய்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்த பணம் இன்னைக்கு கைக்கு வரும். நீங்கள் தர வேண்டிய இடத்துலையும் நீங்கள் இன்னைக்கு தந்து முடிப்பீங்க. எப்படியோ பேரை காப்பாற்றிக்கிட்டோம், சொல்ல காப்பாற்றிட்டோம் அப்படிங்கிற நிம்மதியும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி வெளிவட்டாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். பிள்ளைகளோடு உட்கார்ந்து சில முக்கியமான விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. ரொம்ப வருஷமாக முடிக்க முடியாத சில பிரச்சனைகள் அதெல்லாம் இன்றைக்கி தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சும்மா பேசி பார்ப்போமே அப்படின்னு நீங்கள் சிலதெல்லாம் பண்ணுவீங்க. அது இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில், எல்லா வகையும் பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்கி நிற்குங்க. வியாபாரமும் இன்றைக்கி பரவாயில்ல, நமக்கும் அதிர்ஷ்டம் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி லாபகரமாக இருக்கும். பழைய வாடிக்கையாளர்களும் உங்களுடைய பெருமையை பேசிக்கிட்டு இன்றைக்கி வருவாங்க. அவங்கள பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, எல்லார் மனசுலையும் நாம் இடம் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற தெம்பும் தைரியமும் திருப்தியும் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல பேர் இருக்குது. அதிகாரிகளும் உங்களை நம்புவாங்க. கூட வேலை பார்க்குறவங்களோட இருந்த மோதல் அதெல்லாமே இன்றைக்கி சரியாகுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் இன்றைக்கி சரியாகி அந்யோன்யமும் அதிகரிக்குங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே அற்புதமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் புது முயற்சிகளில் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, நாம் விரும்பாததெல்லாம் நம்மை சேரும் பொழுது நாம் விரும்பியது மட்டும் நம்மை சேராமலாக போய்விடும். அதனால் நல்லதை நாம் நினைப்போம். நிச்சயமாக இறைவன் அருளால் நல்லதெல்லாமே நமக்கு நல்ல விதத்தில் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு எங்கும் எப்பொழுதும் கடின உழைப்பால் முன்னேறி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. ராசிக்குள்ளார சூரியன் இருக்கிறதுனால சில நேரங்களில் கடுகடுன்னு பேசுகிறதுக்கு தோணுங்க.
அப்படி இருக்கிறதுனால முன்கோபத்தை கொஞ்சம் குறைச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. தைரியஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் பேசலாம், அதெல்லாம் உங்களுக்கு கூடி வருங்க. 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். ராசிநாதன் உட்கார்ந்துருக்கிறதுனால தான் பணவரவு உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. 12ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தவிர்க்க முடியாத செலவுகள் இருக்கும். அதெல்லாம் நிச்சயமாக அந்த செலவெல்லாம் நம்ம செய்கிறது நியாயம்தான் அப்படிங்கிற அளவுக்கு சுப செலவுகள் இன்றைக்கி இருக்குதுங்க. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளிடம் உட்கார்ந்து சில விஷயங்கள்லாம் நீங்கள் இன்றைக்கி பேசுவீங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறதையும் புரிஞ்சுப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய நடவடிக்கைகளை நீங்கள் மாற்றிப்பீங்க. ஏன்னா அவங்களோட சந்தோஷம்தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் எப்பொழுதுமே நினைப்பீங்க. அவங்க விரும்பின காலேஜில் அவங்களுக்கு அட்மிஷன் வாங்கி தர்றது, அவங்க விரும்பின கல்வி பிரிவில் பாடப்பிரிவில் அவங்கள சேர்க்கறது, இந்த மாதிரி இன்றைக்கி ஒரு பக்கம் பரபரப்பாகவும் நீங்கள் இருந்துட்டுருப்பீங்க. விஐபிகளை இன்றைக்கி நீங்கள் சந்திப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் அவங்கள்ட்டேருந்து கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு தனபூர்வ புண்ணியாதிபதி புதன் 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய பிள்ளைங்க வெளியில் போய் வெளிமாநிலம் வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானாதிபதி சனி பகவானும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால அலுவலகத்திலேயும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் திருப்திகரமான நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, ஒவ்வொரு நிமிடமும் சந்தோஷமாக இருக்க முடியும். வருவது வரட்டும், வாழ்ந்து காட்டுவோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்தால், ஆமாங்க, இப்போ கூட நீங்கள் அப்படி தாங்க தயாராகிட்டீங்க. கண்டகச்சனி அஷ்டமசனி நடந்த காலத்தை நினைக்கும் போதெல்லாம் உங்களை அறியாமலேயே கண்ணெல்லாம் கலங்குதுங்க. அதையெல்லாம் தாண்டி இப்போ கம்பீரமாக நீங்கள் ஆயிட்டீங்க. எல்லாவற்றையும் கடந்து வந்துட்டீங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நாம் பார்க்காததா அப்படிங்கிற அளவுக்கு இப்போ தைரியம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி கூட உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, செல்வாக்கும் அதிகரிக்குங்க. 6ஆம் இடத்துக்குரிய கிரகமாகிய செவ்வாய் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ஏதோ வருதுங்க, வரலெல்லாம் சொல்ல முடியாதுங்க. ஆனால் எடுத்து வைக்கிற அளவுக்கு எதுவும் கையில் மீற மாட்டேங்குது, தேர மாட்டேங்குது. ஏதாவது ஒரு செலவு அடிச்சுட்டு போயிடுது அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. முன்ன மாதிரிலாம் தலையை சாய்ச்சிக்கிட்டு யார் இது சொன்னாலும் லேசாக அடங்கி போனீங்கல்ல, இப்போ அது மாதிரிலாம் நீங்கள் இருக்கிறதே கிடையாது. யாராக இருந்தாலும் எதிர்கேள்வி கேட்டுருவோம். இனிமேலாம் நம்ம வளைஞ்சு கொடுத்து வாழணுங்கிற அவசியம் கிடையாது. வளைஞ்சு கொடுத்ததுனால நம்ம இது வரைக்கும் என்ன வாரிக்கிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு சில முடிவுகள்லாம் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. லாபஸ்தானத்தில் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்கும். கூடுதல் லாபம் கிடைக்கும். சின்ன சின்ன விளம்பரங்கள் அதெல்லாம் நீங்கள் செய்வீங்க. பூக்கடைக்கே இப்போ விளம்பரம் தேவைப்படுது, அப்புறம் மற்றதுக்கு தேவைப்படாதா? அதனால் சின்ன சின்ன விளம்பரங்கள், நட்பு வகையில், உறவு வகையில், தெரிஞ்சவங்க வகையில், அந்த மாதிரி சில விளம்பரங்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் செய்வீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு லாபம் உண்டுங்க. உத்தியோகஸ்தானாதிபதி குரு பகவான் வலிமையாக உட்கார்ந்துருக்கிறார். உத்தியோகத்தில் எல்லாரும் திரும்பி பார்க்குற அளவுக்கு ஏதாவது இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. மற்றவங்களால் முடியாத விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் செய்து காட்டுவீங்க. குலதெய்வ கோவிலுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, போய் வந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் இன்றைக்கி நீங்கள் பேசலாம். எதிர்பார்க்குற மாதிரி நல்ல ஜாதகம் வர்றதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்தியில் எதிர்பாருங்க, அதிர்ஷ்டமும் உண்டுங்க. ஆனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் ஒரு பக்கம் இருக்கும். அதனால் கவனமாக இருக்கணுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடகராசிக்காரர்களே, தோல்வி என்றால் நீங்கள் தோற்றவர் என்று பொருளல்ல, இன்னும் வெற்றி பெறவில்லை என்பதுதான் அர்த்தமாகும். வெற்றி என்னங்க வெற்றி? நீங்கள் பார்க்காத வெற்றியா? எத்தனையோ வெற்றிகளை நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆனால் ஒவ்வொரு வெற்றிக்கும் பின்னாலேயும் ஒரு வரலாறு இருக்கும். அந்தளவுக்கு நீங்கள் அடிபட்டு அவஸ்தைப்பட்டு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. இப்போ கூட பாருங்கள், இன்றைக்கு கூட உங்கள் ராசிநாதன் சந்திரன் 3ஆம் இடத்துல தைரியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தடாலடியாக சில முக்கிய முடிவுகள்லாம் எடுப்பீங்க. வேகமாக சில வேலைகளை இன்றைக்கி நீங்கள் செய்து முடித்து காட்டுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. பெரிய பொறுப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கி உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் எப்போவோ செய்த சில நல்லதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதனால் பலனடைந்தவங்களாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் இன்றைக்கி உங்களை பாராட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் சிலதெல்லாம் செய்து கொடுத்தீங்க, இன்றைக்கி நான் ஏதோ உங்கள் புண்ணியத்தில் நல்லா இருக்கேங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் உங்களிடம் அடைந்த நன்மைகளை சொல்லி காட்டும் பொழுது பரவாயில்ல அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷமும் இன்றைக்கி எட்டி பார்க்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி நெருக்கம் உண்டுங்க. சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. வீட்டு உபயோகப் பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் புதுசு வாங்குவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு எதிராக இருந்தவங்கள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் மனசு மாறுவாங்க. கூட வேலை பார்க்குறவங்களோட இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. சூரியன் உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலையில் எதுவாக இருந்தாலும், அரசு அதிகாரிகளை சந்திக்கிறதா இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் சந்திக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதுவும் சரியாகும். பிள்ளைங்க நினச்ச மாதிரி அவங்கள நல்ல படிப்பு நல்ல கல்லூரியில் நீங்கள் அட்மிஷன் வாங்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் இன்றைக்கி கொஞ்சம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, செய்ய வேண்டிய நல்லதை இன்றே செய்துவிடுங்கள். நாளை உங்களுக்கு எவ்வளவு குறுக்கீடுகள் வரும் என்பதனை யாராலும் உணர்ந்து கொள்ள முடியாது. ஆமாங்க, இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் மனசில் என்ன படுதோ அதை பளிச்சுன்னு பேசுவீங்க. அதே மாதிரி யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அது யார் தடுத்தாலும் நீங்கள் விடமாட்டீங்க. அவங்களுக்கு நினைத்த மாதிரி சில உதவிகளையும் செய்து முடித்து காட்டுவீங்க. அப்படிப்பட்ட வள்ளல் தன்மை கொண்ட உங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க. தனஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பணவரவு உண்டுங்க. சாதுரியமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. காரியம் பெருசா வீரியம் பெருசா? வீரியந்தான் பெருசுன்னு சில வருஷத்தை நாம் வீணாக்கிட்டோம். ஆனால் இனிமேல் காரியம்தான் கண்ணாக இருக்கணும், காரியத்தில் தான் நாம் குறியாக இருக்கணும் அப்படின்னு உங்களுடைய முடிவை மாற்றிக்கொண்டு இன்றைய தினம் பல காரியங்களை நல்ல விதத்தில் நீங்கள் முடித்து காட்டுவீங்க. உங்களுடைய ராசியை சனி பகவானும் பார்க்குறாரு, குரு பகவானும் பார்க்குறாரு. சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்குறதுனால சுற்றி முற்றி இருக்கிறவங்களில் நல்லவங்க யார், அல்லாதவங்க யார், அதெல்லாம் இன்றைக்கி ஒரு சிலதெல்லாம் புரிய வரும். நம்மளை பார்த்தா ஒரு பேச்சு பேசுகிறாங்க, பார்க்கலன்னா வேறு மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் தெரிய வரும். குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறதுனால நல்லவங்க நட்பு கிடைக்கும், தெய்வத்தோட அருள் கிடைக்கும். ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க. உங்களுடைய ராசிநாதன் சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால புது முயற்சிகள்லாம் இன்றைக்கி வெற்றியடையும். தொலைநோக்கு சிந்தனை நம்மோட முடியறதில்லை. இது நம்ம பிள்ளைங்களுக்கும் இது பலன் கிடைக்கணும், அவங்களுக்கும் ஏதாவது இது மூலமாக உதவிகள் கிடைக்கணும்னு தொலைநோக்கு சிந்தனையோட சில முதலீடுகள் செய்வீங்க. வாடகை வருமானம் வர்ற மாதிரியோ அல்லது மற்ற வருமானங்கள் வர்ற மாதிரியோ இன்றைக்கி சில முதலீடுகள் செய்கிறது, முயற்சிகள் செய்கிறதெல்லாம் உங்களுக்கு பலிதமாகுங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும். பங்குதாரர்களை பகச்சிக்காமல் கொண்டு போகிறது நல்லதுங்க. உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால்
கணவன் மனைவிக்குள்ளார ஒரு அந்யோன்யமான பேச்சுவார்த்தை இன்னைக்கு இருக்குங்க. அதே போல் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சுப செலவுகள் உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரங்க நேற்று இருந்த டென்ஷன்லேருந்து விலகி இன்றைக்கு சந்தோஷமாக இருப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, இந்த உலகில் எதையெதையோ தேடி மனிதன் அலைந்தாலும் இறுதியாக தேவைப்படுவது மன அமைதி மட்டும்தான். ஆமாங்க, எல்லாரும் அதை காலம் கடந்து புரிஞ்சுப்பாங்க. ஆனால் நீங்கள் காலத்தே அதை தெரிஞ்சுப்பீங்க. நமக்கு வேண்டியது என்னங்க, நிம்மதியாக இருக்கணுங்க, அவ்வளோதாங்க. எதுக்குங்க வாரி குவிச்சிக்கிட்டு அப்புறம் கஷ்டங்களையும் வரவழைச்சிக்கிட்டு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. விரலுக்கு தகுந்த வீக்கம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நமக்கு தகுந்த வசதி வாய்ப்பு இருந்தால் போதுங்க. என்னத்துங்க நமக்கு இந்த வீண் வம்பெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்போதும் போதும் என்ற மனநிலையுடன் நிறைவாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அஸ்தம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு லேசாக கொஞ்சம் உடம்பு முடியாத மாதிரி தெரியும். பெருசாலாம் ஒன்றும் வராது. கொஞ்சம் சோர்வு களைப்பு இருக்கும். திடீர்னு ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி லேசாக கொஞ்சம் முன் கோபம் எல்லாம் கொஞ்சம் எட்டி பார்க்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உத்திர நட்சத்திரக்காரங்க நேற்று ஒரு மாதிரி இருந்தீங்க, டென்ஷனாகவே இருந்தீங்க, எல்லார்கிட்டையும் கொஞ்சம் எரிஞ்சு விழுந்தீங்க. ஆனால் இன்றைக்கி உத்திர நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் சிரிச்சிட்டு இருப்பீங்க. இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரங்க தான் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும். உடம்பு உங்களை தாண்டி, அதாவது உங்கள் பேச்சை கேட்காம இருந்துன்னு இருக்குது. அதை கேட்குற அளவுக்கு நீங்கள் இந்த சில உடற்பயிற்சிகள், மனப்பயிற்சி, நடைப்பயிற்சி இதெல்லாம் செய்து அதை கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு பரவாயில்ல. யார்கிட்டையும் இன்றைக்கி சண்டைக்கு போகாமல் இருக்கிறது நல்லது. நியாயத்தை பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மாட்டேன் ஏதாவது சொல்லின்னு இருக்கக்கூடாது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விவாதங்கள், சின்ன சின்ன வதந்திகள் உங்களை பற்றி இருக்கும். ஆனால் அதெல்லாம் நீங்கள் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டிங்கன்னா நிம்மதியாக இருக்கலாங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். பெருசாகாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன வேலை கொடுத்தாங்கன்னா அது செய்து கொடுத்தீங்கன்னா நல்லது. கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி இருந்தீங்கன்னா நல்லாயிருக்குங்க. பிள்ளைகளிடமும் கொஞ்சம் ஒத்து போயிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, ஒரு மனிதனை அழகாக காட்டுவது நிறமோ பணமோ அல்ல, குணம் மட்டும்தான். ஆமாங்க, அதனால தாங்க குணத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் தரக்கூடியவர்களாக இருப்பீங்க. எங்கெங்க அதெல்லாம் நம்புகிறாங்க? பார்த்த உடனே அப்படி டிப்டாப்பாக இருக்காங்களா, அழகாக இருக்காங்களா, அவங்கள தான் எல்லோரும் நம்புகிறாங்க. அப்புறம் பணத்தோட படோடமாக வாழ்ந்துன்னு இருக்காங்களா, அவங்கள எல்லாரும் நம்புகிறாங்க. அப்புறந்தாங்க நல்ல குணம் உள்ளவங்கள காலம் கடந்து மதிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி ஆதங்கப்படுறதெல்லாம் கேட்குதுங்க. என்ன தான் சொல்லுங்கள், குணத்துக்குன்னு ஒரு மரியாதை என்றைக்கும் உண்டுங்க. இன்றைக்கி உங்களை சுற்றி இருக்கிறவங்க அதை நினச்சி பார்க்கலன்னாலும் நிச்சயமாக என்றைக்கா ஒரு நாள் நினச்சி பார்த்து உங்கள்கிட்ட வலியை பேசுவாங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஜீவனாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்ல செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. செலவுகள் இருந்துன்னு இருக்கும். பழசு மாற்றணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க, டியூப்லைட் மாற்றணும்னு நினச்சிருப்பீங்க, வாஷிங் மிஷின் மாற்றணும்னு நினச்சிருப்பீங்க. அதெல்லாம் இன்றைக்கி கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மிக்சியை பாருங்கள், எல்லாம் அப்படியே ரெண்டாக உடையுது. ஆனால் எதை போட்டாலும் சரியாக மைய மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி அதெல்லாம் பழசை எடுத்துகிட்டு புதுசு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 9ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இந்த ட்ரெஸ்ஸுலெல்லாம் இனிமேல் நம்ம கான்சன்ட்ரேட்
கான்சன்ட்ரேட் பண்ணணும். எதையோ ஒரு சட்டையை எடுத்தோம், போட்டோம், போனோம், வந்தோன்னு இல்லாமல் இனிமேல் ஆடைக்கும் நாம் முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யூத்தான சிந்தனை இன்றைக்கி உங்கள் மனசுக்குள்ளார வர ஆரம்பிக்கும். என்ன திடீர்னு இப்படியெல்லாம் தோணுதுன்னு நினைக்கிறீங்களா? குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கார். அப்படி இருக்கிறதுனால தான் 4 பேர் பார்த்தா திரும்பி பார்க்குற அளவுக்கு நல்ல விதமாக உடுத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இனிமேல் வர ஆரம்பிக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி நல்லா இருக்குது, கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும். ஆனால் நாம் போடுற பணத்துக்கும் நாம் போடுற அந்த எஃபர்ட்டுக்கும் தகுந்த மாதிரி இன்னும் பெருசாக லாபம் வரலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதங்கமும் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன தான் விழுந்து விழுந்து வேலை பார்த்தாலும் நடிக்கிறவங்க யாரோ அவங்கள தான் எல்லோரும் நம்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்காதீங்க. உங்கள் மேலேயும் எல்லாருடைய பார்வையும் இப்போ பட ஆரம்பிச்சிருக்குது. நீங்கள் நல்ல திறமைசாலி அப்படிங்கிறத எல்லாருமே இப்போ புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குடும்பத்திலேயும் நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆனால் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்ன சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் சாதித்து காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் உனக்கு பின்னால் இருப்பவர்களுடன் போட்டி போடாதே. உனக்கு முன்னால் இருப்பவர்களுடன் போட்டி போட்டு வெற்றி பெறப்பார். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே வெற்றி பெற்றவர்களை கவனித்து கொண்டே இருப்பீங்க. நம்மால் அந்தளவுக்கு வெற்றி பெறத்துக்கு என்ன நாம் பண்ணணும், எந்த வழிகள் நாம் பின்பற்றணும் அப்படிங்கிற மாதிரி யோசித்து அதற்கான முயற்சிகளில் எப்பொழுதுமே நீங்கள் ஈடுபட்டு கொண்டே இருப்பீங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு சுறுசுறுப்பான நாளாக இருக்குதுங்க. பாக்யாதிபதி சந்திரன் 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சுலபமாக நிறைவேறுங்க. எதிர்பார்த்ததெல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்குங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் ஜாதக பரிவர்த்தனை எல்லாம் பண்ணின்னு இருக்கீங்க. ஜாதகமும் பொருந்தி வருதான்னு இன்றைக்கி நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுடைய மகளுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஜாதகம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குதுங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தை ஓட்டும் பொழுது மொபைல் ஃபோனில் பேசின்னு இருக்க வேண்டாம். அடிக்கடி வண்டி வாகனம் பழுதாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பராமரிப்பு செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. சகட குருவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அடுத்தவங்களை நம்பி குடும்ப அந்தரங்க விஷயங்களை சொல்லிக்காதீங்க. அது அப்புறம் உங்களுக்கே தர்ம சங்கடமான சூழ்நிலையை உண்டாக்கும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. யாராக இருந்தாலும் யோசித்து பேசுகிறது நல்லது. இன்றைக்கி ரொம்ப நல்லவங்க மாதிரி நமக்கு ரொம்ப நட்பாக இருக்கிற மாதிரி சிலர் இருப்பாங்க. நாளைக்கு அவங்களே வேறு விதமாக மாறி போயிடுவாங்க. அதனால் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் லாபம் இன்றைக்கி வியாபாரத்தில் உண்டுங்க. உத்தியோகஸ்தானாதிபதியும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அலுவலகத்திலேயும் உங்களுக்கு இன்றைக்கி மரியாதை இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்னதாக ஒரு சிடுசிடுப்பு இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி பிள்ளைகளுடைய விஷயத்தில் அவங்க போக்கில் விடுங்க. அவங்க எந்த படிப்பு படிக்கிறாங்களோ அவங்க போக்கில் விட்டு பிடிச்சிங்கன்னா நல்லாயிருக்குங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு செலவுகள் அலைச்சல்கள் இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அமோகமாக இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, உண்மை மனதை கொஞ்சம்தான் காயப்படுத்தும். ஆனால் பொய்யோ வாழ்நாள் முழுவதும் பாதிப்பை உண்டாக்கும். ஆமாங்க, அதனால தான் உண்மையை பேசிட்டு அடுத்தவங்கள்ட்ட ஏதாவது திட்டு வாங்கிட்டா கூட பரவாயில்ல. ஆனால் பொய்யை பேசிட்டு பாராட்டு வாங்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அது நம்ம உள் மனசை எப்பயுமே உதச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உண்மையாகவே நடந்துப்போம், உண்மையே பேசுவோம். அதனால் எதிர்ப்புகள் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்போதும் நியாயத்தின் பக்கம் நின்று கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. சந்திரன் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. சூரியனும்
சூரியனும் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. பழைய கோர்ட்டு கேஸு விவகாரங்கள் சுமூகமாக உட்கார்ந்து பேசுகிறதா இருந்தால் பேசுங்க. அதெல்லாம் ராசியாக முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. செவ்வாய் மறைஞ்சி கிடக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்குது, சமாளிக்கவே முடியலையே. குரு பயிற்சி நல்லா இருக்குது, சனி பயிற்சி நல்லா இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் நிலைமை வேறு மாதிரி இருக்குதுன்னு சில நேரங்களில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குங்க. நேரம் கிடச்சிதுன்னா ஸ்ரீ பழனி முருகப்பெருமானை சென்று தரிசனம் செய்துட்டு வந்தீங்கன்னா நல்லது. குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் போய் வரலாம். அதே மாதிரி கூட பிறந்தவங்களுக்கு ஏதாவது சொத்து பத்து பாகப்பிரிவினெல்லாம் செய்து முடித்து தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த செட்டில்மெண்ட்டெல்லாம் இப்போ நீங்கள் பண்ணிடுறது நல்லது. ஏன்னா 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்பொழுதே அதுக்கான பேச்சுவார்த்தைகள், அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் செய்து முடிச்சிட்டிங்கன்னா அதெல்லாம் அதுக்கு ஒரு பரிகாரமாக இருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. கூடுதல் லாபம் கிடைக்கும். ஏன்னா லாபாதிபதி சுக்கிரன் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி லாபத்தை எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இடமாற்றமாக இருந்தவங்க மறுபடியும் குடும்பத்தோடு வந்து சேர்கிற அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான முயற்சிகளில் இன்றைக்கி நீங்கள் இறங்கலாங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, குறை சொல்பவர்கள் எதை எடுத்தாலும் குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். நல்ல நல்ல விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகளை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் நம்பிக்கை உடையவர்கள் குறை சொல்லக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் அதில் நிறைவை காணக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் மற்றவங்களால் முடியாதுங்கிற விஷயங்களை செய்து முடித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே ஜெயிச்சும் காட்டுவீங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் சந்திரன் 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்த உதவிகளும் எதிர்பார்த்தவங்கள்டேருந்து உங்களுக்கு கிடைக்குங்க. சுக்கிரன் பலவீனமாக இருக்கிறதுனால தங்க நகை வாங்கிறதா இருந்தாலும் பார்த்து வாங்குங்க. அதே மாதிரி இந்த சீட்டு பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கீகாரம் இல்லாத சில நிதி நிறுவனங்களில் முதலீடெல்லாம் போடாதீங்க. போட்டுக்கிட்டு அப்புறம் சிக்கிக்கக்கூடாது. சின்ன சின்ன பரிசு கொடுத்துட்டு பெருசாக உங்கள் பணத்தை இழுத்துட்டு போயிடக்கூடாது. அந்த வகையிலையும் கவனமாக இருங்க. இந்த குறுக்கு வழியில் போய் பார்த்து எல்லாம் பணம் தேத்துறது அதெல்லாம் வேண்டாங்க. ஏன்னா சுக்கிரன் ஏமாற்றத்தையும் பிரச்சனைகளையும் தரக்கூடிய இடத்துல இருக்கிறார். அதனால் கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. இனிப்பு பண்டங்கள் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. அந்த உணவுகள்லாம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. உத்தியோகஸ்தானாதிபதியும் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. ஆனால் இடமாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஏன்னா சுக்கிரன் அந்த அளவுக்கு இருந்துட்டுருக்காரு. அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்ன இடமாற்றங்கள், வேலை சுமைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சந்திரன் இன்னைக்கு பலமாக இருக்கிறதுனால சாமர்த்தியமாக எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வந்துடுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டுங்க. பிள்ளைகளோடு சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். அதனால் அவங்கள கொஞ்சம் விட்டு கொடுத்து கொண்டு போனீங்கன்னா நல்லாயிருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும், சோர்வு களைப்பு இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, கோபத்தில் வேகமாக பேசுபவர்கள்,
பிறருக்கு துரோகமும் செய்ய மாட்டார்கள், பிறர் முதுகில் குத்தவும் மாட்டார்கள். ஆமாங்க, நீங்கள் கூட அப்படி தாங்க. எதுவாக இருந்தாலும் அந்த நேரத்திலேயே ஆன் த ஸ்பாட்டில் பேசுகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பேசிடுவீங்க. அதை மனசுக்குள்ளார வச்சுருந்து பழி வாங்கிறது அதெல்லாம் உங்களுக்கு எப்பயுமே பிடிக்காதுங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் உடனே செய்து முடிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக தீர்வு தேடக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் நிதானமாக இருக்கணும். அடுத்தவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு பெரிய முடிவுகள்லாம் எடுக்காதீங்க. ப்ராக்டிக்கலாக எது நல்லதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தான் நிதானமாக இருக்கணும். விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். வண்டி வாகனத்தை பார்த்து ஓட்டுங்க. பிரேக் ஷூலாம் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துங்க. ஃபியூல் இருக்கான்னு பார்த்துங்க. ஹெல்மெட் இல்லாமல் இருசக்கர வாகனத்தை இன்றைக்கி எடுக்க வேண்டாங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அபாரமாக இருக்குது. எல்லா யோகமாக இருக்குது. அதே மாதிரி சதயம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் அந்த சிரமங்கள்லாம் விலகி சீக்கிரமாக எல்லா காரியங்களும் உங்களுக்கு நடக்குங்க. ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல்கள் இருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குது. அவசரப்படாதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் கூப்பிட்டு ஏதாவது சொல்கிறாங்கன்னா அதை கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கிறது நல்லதுங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாதா, பெருசாக சொல்ல வந்துட்டார் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. அதிகாரிகளை பகச்சிக்காமல் இருக்கிறதாங்க இன்றைக்கி ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது சின்ன சின்ன வேலை சொன்னாங்கன்னா அதெல்லாம் செய்து முடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி சகோதரங்களால் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, பிறரை பற்றி அதிகம் அறிந்து கொள்ளவும் வேண்டாம், உங்களை பற்றி பிறரிடம் அதிகம் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். ரெண்டுமே நிம்மதியை கெடுக்கக்கூடியதாகும். ஆமாங்க, அதனால தான் தானுண்டு தன் வேலைன்னு நீங்கள் எப்பயுமே பொறுமையாக இருந்துருவீங்க. என்ன தான் தோண்டி துருவி கேட்டாலும் உங்களுடைய சில அந்தரங்க பக்கங்களை நீங்கள் எப்பொழுதும் திறக்கவே மாட்டீங்க. அதே மாதிரி அடுத்தவங்களுடைய ரகசியம் என்ன அப்படிங்கிறதுல தெரிஞ்சுக்கிறதுல நீங்கள் இப்போ ஆர்வம் காட்ட மாட்டீங்க. அது அவருடைய வாழ்க்கைங்க, நாம் ஏங்க அதில் போய் தலையிடுவான, அது அவருடைய வேலைங்க அப்படிங்கிற மாதிரி ஓரமாக ஒதுங்கி செல்லக்கூடிய குணம் கொண்ட உங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க. ராசியை சந்திரன் பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால முகத்தில் ஒரு தெளிவு, தேஜஸ், ஒரு சின்ன புன்னகை அதெல்லாம் இன்றைக்கி இருந்து கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி இன்றைக்கி எல்லார்கிட்டையும் நீங்கள் அன்பாக பேசுவீங்க. எதிர்பார்த்த தொகையும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் 3ஆம் இடத்துல, இதுக்கு பேர் விபரீத ராஜயோகம். எவ்வளோ பெரிய சிக்கலான வேலையாக இருந்தாலும் இன்றைக்கி சீக்கிரமாக செய்து முடித்து காட்டுவீங்க. கோர்ட்டு கேஸு 10 வருஷங்க வாய்தா வம்பு வழக்குன்னு போகுது, அதெல்லாம் இன்றைக்கி சுமூகமாக பேசலாம். ஏதோ நடந்துருச்சிங்க, நீங்களும் அலைஞ்சின்னு இருக்கீங்க, நானும் அலைஞ்சின்னு இருக்கேன், கொஞ்சம் சுமூகமாக பேசி முடிச்சுக்கலாங்க அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி அதெல்லாம் ராசியாக முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தாய் வழி உறவினர்கள் இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. குரு பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் சரியாகும். மேலதிகாரிகள் உங்களை கொஞ்சம் நிமிர்ந்து பார்ப்பாங்க. உங்கள்கிட்ட திறமை இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி புரிஞ்சிப்பாங்க. அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி வணங்கினோம்னா வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகுங்க. பொதுவாக எல்லா நாட்களிலும் நாம் விளக்கேற்றி வணங்கினோம்னா நமக்கு நல்லது நடக்கும், செல்வங்கள் எல்லாமே வந்து சேருங்க. மங்களகரமான ஒரு பொருள், மங்களகரமான ஒரு நிகழ்வு அப்படின்னாலே அந்த இடத்துக்குள்ளார சுக்கிரன் வந்துடுவாருங்க. ஜோதிட சாஸ்திரப்படி சுக்கிரனை தான் அஷ்டலக்ஷ்மி யோகங்களுக்கெல்லாம் அதிபதியாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நல்ல விளக்கு அப்படின்னு நாம் காமாட்சி அம்மன் விளக்கு நாம் ஏற்றுறோம் இல்லைங்களா? அந்த காமாட்சி அம்மன் விளக்கில் யார் இருக்கா? சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தான் அதிகாலையில் எழுந்து நாம் ஸ்ரீ காமாட்சி அம்மன் விளக்கில் தீபம் ஏற்றும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே விலக ஆரம்பிச்சிருங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் சூரியன் உதிப்பதற்கு முன்பாக எழுந்து நாம் குளிச்சுட்டு விளக்கேற்றினோம்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே விலக ஆரம்பிச்சிருங்க. அப்படி இருக்கிறதுனால தான் விளக்கேற்றுவது நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு அற்புதமான அதிசயமான நிகழ்வு அப்படின்னே நாம் சொல்லலாங்க. பொதுவாக தங்கத்தில் விளக்கு இருந்தால் அதுக்கு அதிபதியாக குரு பகவான் வராருங்க. வெள்ளி விளக்கு ஏற்றுறவங்க நம்ம நிறைய வீட்டில் நாம் பார்த்துருக்குறோம். வெள்ளியிலேயே நல்ல விளக்கு இருக்கும், அஷ்டலட்சுமி விளக்கு இருக்கும், குத்து விளக்கு இருக்கும். அந்த மாதிரி வெள்ளி விளக்கில் சுக்கிரன் உட்கார்ந்துருப்பாராங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா, அதாவது இந்த ஐம்பொன் இருக்கு இல்லைங்களா, பஞ்சலோகத்தில் விளக்கு செய்யப்பட்டிருக்கும். அந்த மாதிரி விளக்கில் யார் இருக்கிறாரு? குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால தான் பஞ்சலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த விளக்கில் நாம் தீபம் ஏற்றும்போது நிச்சயமாக நமக்கு எல்லா அனுகிரகமும் கிடைக்க ஆரம்பிக்குங்க. அதே போல் பார்த்துனிங்கன்னா பித்தளை விளக்கு, அது புதனுக்கு அதிபதியாக இருக்குதுங்க. புதன் உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருக்கிறாரு, புதன் யோகாதிபதியாக இருக்கிறாரு, அல்லது புதனுடைய அருட்கடாட்சம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் பித்தளை விளக்கு வாங்கி நீங்கள் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. ஏன்னா புதன் தான் நமக்குள்ளார இருக்கக்கூடிய சக்திகளை தூண்டக்கூடிய ஒரு கிரகமாகவும் துலங்க வைக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால அந்த மாதிரி விளக்கு ஏற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சந்திரன் உங்களுக்கு வலிமையாக இருக்கணுமா, வெண்கலத்தால் ஆன விளக்கு ஏற்றலாம். மனசுக்குள்ளார ஏதாவது ஒரு சஞ்சலம் இருக்குது, சங்கடம் இருக்குது, அல்லது ஏதாவது ஒரு பெரிய நோய் இருக்கிற மாதிரி சில நேரங்களில் எதிர்மறை எண்ணங்கள் வருது, அதெல்லாம் தூக்கி தூர போடுறதுக்கு நீங்கள் எப்பொழுதுமே வெண்கல விளக்கு ஏற்றுவது மிக மிக சிறந்ததுங்க. அதே மாதிரி 7.5 சனி நடந்துருக்கு, அஷ்டம சனி நடக்குது, அர்த்தாஷ்டம சனி நடக்குது, அல்லது சனி தசை கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது, அந்த மாதிரி நினச்சி வருத்தப்படுறவங்க, சனி பகவானால் ஏதாவது கெடுதல் நடந்துருமோ, நம்மளை ஏதாவது கஷ்டப்படுத்திடுவாரோ அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே அகல் விளக்கு, மண் அகல் விளக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த மண் அகல் விளக்கு நாம் ஏற்றினோம்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் நம்மை விட்டு விலகி ஓட ஆரம்பிச்சிருங்க. அப்படி இருக்கிறதுனால மண் அகல் விளக்கு ஏற்றுவதும் நல்லது தாங்க. பொதுவாக புதன், அதாவது செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை விளக்கை தேய்க்கக்கூடாது, அதாவது கழுவி வைக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சனிக்கிழமை விளக்கு தேய்க்கலாம், ஞாயிற்றுக்கிழமை தேய்க்கலாம், திங்கள் வியாழக்கிழமையும் தேய்க்கலாம், மற்ற மீதி நாட்களில் தேய்க்கக்கூடாது. அதே மாதிரி விளக்கை குளிர வைக்கிறது, வாயால் ஊதுறது, கையால் அப்படியே அணைக்கிறது, இதெல்லாம் கூடாது. நாம் ஒரு சின்ன, அதாவது கடையில் பார்த்திங்கன்னா அதுக்குன்னே ஒரு வெள்ளி கம்பி, பித்தளை கம்பியெல்லாம் விற்கிறாங்க. அதனால் அந்த எரியக்கூடிய திரியை கொஞ்சம் உள்ளுக்குள்ளார அப்படியே இழுத்திங்கன்னா அது எண்ணெயில் தானாகவே அதாவது குளிர்ந்துடும். அந்த மாதிரி பண்ணுறதும் நல்லதுங்க. விளக்கு ஏற்றுவதன் மூலமாக, அந்த வெளிச்சத்தின் மூலமாக நவகிரக கடாட்சம் எல்லாமே நம்மை சேருங்க. அதனால் கஷ்டங்கள் தீர்ந்து அஷ்டலட்சுமி யோகங்கள் அதிகரிக்க குடும்பத்தில் நம்ம விளக்கேற்றுவோம். அந்த விளக்கால் நமக்கு எல்லா வெற்றியும் உண்டாகுங்க. நெஞ்சிற்கினியவர்களே, மங்கள வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் வாரி வழங்கும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.